ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்துல இருந்து அலகு 3 பார்க்க போறோம். தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். ஓகேவா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பொருட்கள், நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கற்றல் நோக்கங்கள் பார்க்கலாம். பருப்பொருள்களை வரையறுத்து அவற்றின் பண்புகள் பற்றிய புரிதலை மேம்படுத்துது. இப்ப பருப்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பண்புகள் பத்தி சொல்றது. ஓகேவா? சில பண்புகளின் அடிப்படையில் பொருட்களை வகைப்படுத்துறது. அதோட திண்மம், திரவம், வாயுக்களை அவற்றின் துகள்களுடைய அமைப்பின் அடிப்படையில வேறுபடுத்தி காட்டுறது. அதோட தூய பொருள்களையும் கலவைகளையும் வேறுபடுத்துதல். தூய பொருள்னா என்ன, கலவைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்துறது. கலவைகளுடைய பிரித்தலின் அவசியம். இப்ப 2-3 பொருள் கலந்து இருக்கு, அதை எதற்காக நம்ம பிரிக்கணும் அப்படின்ற பிரித்தலுடைய அவசியத்தை கண்டறிதல். கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கலவைகளை பிரிப்பதற்கு தகுந்த முறைகளை பரிந்துரைத்தல். அதோட உணவு கலப்படம் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இதெல்லாம் தான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நாம அறிமுகம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறையை உடையதும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியதும். இந்த 2 பண்புகள் இருந்துச்சுன்னா அத பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த பொருளுக்குன்னு குறிப்பிட்ட நிறை இருக்கணும். அதே போல அது என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் பண்புடையதா இருக்கணும். அதுதான் பருப்பொருள்னு சொல்றோம். பொதுவா பருப்பொருள்கள் 3 நிலைகள்ல இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள்ல பருப்பொருள் இருக்கு. பருப்பொருள் எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுக்களால் ஆனது. அப்போ எல்லா பருப்பொருளுமே அணுக்களால் ஆனது. அணுக்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகச் சிறிய துகள்கள் தான் அணுக்கள். ஓகேவா? ரொம்ப சின்னதா இருக்கும். அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்களாலேயோ இல்ல உருப்பெருக்கியால் கூட அதை பார்க்க முடியாது. உருப்பெருக்கினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூத கண்ணாடி எல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன இப்போ எழுத்துக்களை, சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் பெருசுபடுத்தி காட்டும். அது போன்ற அந்த உருப்பெருக்கியால கூட என்ன பண்ண முடியாது, அணுக்களை பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு காகித தாள் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம புத்தகம் படிக்கிறோம் இல்லையா, அந்த புத்தகத்துடைய ஒரு தாளை எடுங்க. அதனுடைய தடிமன்ல எவ்வளவு அணுக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான அணுக்கள் சேர்ந்துதான் அந்த சின்ன தடிமனையே உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அணுக்கள் அந்த அளவுக்கு குட்டியா இருக்கும். அது லட்சக்கணக்கில் சேர்ந்துதான் அந்த சின்ன அந்த தாளுடைய அந்த தடிமனே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம அணுக்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை பயன்படுத்தி பார்க்க முடியும்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இது 2 பயன்படுத்தி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அணுக்களை பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பருப்பொருளின் இயற்பியல் தன்மை. அதனுடைய இயற்பியல் தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பருப்பொருள்கள் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையுடையதா இருக்கணும். அவற்றுக்கு நிறை இருக்கணும். ஓகேவா? இப்போ அணுவை பத்தி 2 தத்துவ மேதைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்திய தத்துவ மேதையான கனடா அப்படின்றவரும், கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவரும் 2 பேருமே அணுவை பத்தி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஒத்த கருத்தை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 2 பேருமே ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருந்திருக்காங்க. இதுல இந்திய தத்துவ மேதை கனடா என்ன சொல்றாருன்னா, பருப்பொருள் உள்ள மிகச்சிறிய அந்த துகளை பரமாணு அப்படின்னு சொல்றாரு. அதுவே கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு, அட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு சின்ன நூலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நூலை எடுத்து அது என்ன பண்ணணும்னா, சின்ன 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 துண்டா நம்ம என்ன பண்றோம், கட் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? துண்டு துண்டா அதை நறுக்கிட்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல அந்த அந்த நூலை நம்மளால நறுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப சின்ன துண்டு கிடைக்கும் இல்லையா, அதுலயே லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரொம்ப சின்ன துண்டுலயே லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் சேர்ந்துதான் அந்த சின்ன துண்டை உருவாக்கி இருக்கு. இப்ப மூலக்கூறுகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்து உருவாவதுதான் மூலக்கூறு. அப்போ 2 அணுக்களோ இல்ல 2க்கு மேற்பட்ட அணுக்களோ சேர்ந்து உருவாறது மூலக்கூறு. அப்படிப்பட்ட அந்த மூலக்கூறே லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் சேர்ந்துதான் ஒரு சின்ன பொருளே உருவாகுது
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு சின்ன பொருள்ல கூட என்ன இருக்கு, லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் வந்து இருக்கு. இப்போ அணுன்னா என்னன்னு பாருங்க, இதுதான் வந்து அணு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உள்ள வந்து அணுக்கரு இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரானும் வந்து அணுக்கருல இருக்கு. ஓகேவா. எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த உட்கரு அணுக்கரு இருக்கு இல்லையா, அந்த அணுக்கருவை சுற்றி வந்து இருக்கு. இதுதான் வந்து எலக்ட்ரான். அப்போ இதுதான் வந்து ஒரு அணு. இந்த அணு வந்து இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்துதான் வந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது. ஓகேவா. அப்போ இது போல மூலக்கூறுகள் பல லட்சம் வந்து சேர்ந்துதான் நம்மளுக்கு ஒரு பருப்பொருள் வந்து கிடைக்குது. ஓகே, அடுத்தது நாம பருப்பொருளின் சிறப்பு பண்புகள் வந்து பார்க்கலாம். பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே வந்து அதிக இடைவெளி உள்ளது. அது ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் வந்து வேறுபடும். ஓகேவா. இப்போ ஒரு பருப்பொருள்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய துகள்களுக்கு இடையே என்ன இருக்குன்னா இடைவெளி இருக்கு. ஆனா அந்த இடைவெளி வந்து எல்லா பருப்பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இப்ப திண்மம், திரவம், வாயு இருக்கு. திண்ம பருப்பொருளுக்கும் திரவ பருப்பொருள்களுக்கும் இடையே வந்து அந்த வேறுபாடு வந்து ஒரே மாதிரி இருக்காது. திண்மத்துல இருக்கிற அந்த பருப்பொருள்களுக்கு இடையே அந்த துகள்களுக்கு இடையான அந்த இடைவெளி வேற மாதிரி இருக்கும். திரவத்துல வந்து அதனுடைய இடைவெளி வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, பருப்பொருள்கள் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை வந்து உள்ளது. ஓகேவா. அப்ப அந்த துகள்களுக்கு இடையே வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இடைவெளி இருக்குன்னு சொன்னா அதே நேரத்துல அங்க என்னவும் இருக்கு, ஈர்ப்பு விசையும் வந்து இருக்கு. ஆனா அந்த ஈர்ப்பு விசையும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. திண்மத்துக்கு வந்து ஈர்ப்பு விசை வேற மாதிரி இருக்கும், ஒரு திரவ பொருள்னா அதுக்கு வந்து ஈர்ப்பு விசை வேற மாதிரி இருக்கும். ஓகேவா. பருப்பொருள்களை வந்து வகைப்படுத்துதல். அப்ப இந்த பண்புகளின் அடிப்படையில இப்ப மேல சொன்னோம் இல்லையா, 2 பண்புகள் சொன்னோம் இல்லையா, துகள்களுக்கு இடையே இடைவெளி இருக்கும், துகள்களுக்கு இடையே வந்து ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பண்புகளின் அடிப்படையில பருப்பொருள்களை வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. திண்மம், திரவம் மற்றும் வாயு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ வந்து பிரிக்கிறோம். ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்க, திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் நிறை, வடிவம் மற்றும் பருமன். சரி, ஓகே. இப்ப பருப்பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எல்லாமே வந்து பருப்பொருள்கள் தான். ஓகேவா. இப்போ ஒரு பருப்பொருள் அப்படின்றது என்னன்னா, இதோ பாத்தீங்களா, இந்த மாடு, இந்த குருவி போல உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த நாய் பொம்மை மாதிரி உயிர் இல்லாததாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோ பாருங்க, இந்த கல்லு மாதிரி ரொம்ப கனமானதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த இறகு மாதிரி ரொம்ப மெல்லியதாகவும் இருக்கலாம். அது போல இங்க பாருங்க, கண்ணாடியால் ஆனதாகவும் இருக்கலாம், இல்ல பிளாஸ்டிக்கால ஆனதாகவும் இருக்கலாம், இல்ல மரத்தால் ஆனதாகவும் இருக்கலாம், இல்ல இரும்பால் ஆனதாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு நிறையும் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பும் இருக்கிற அனைத்து பொருள்களுமே வந்து பருப்பொருள்கள் தான். ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரவுதல். விரவுதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில துகள்கள் பரவும் பண்பு தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பொருளுடைய துகள்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா பரவி அந்த இடத்தையே வந்து அடைச்சிக்கும் அப்படின்னா அந்த பண்பை தான் வந்து விரவுதல்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப வந்து ஒரு அறையில என்ன பண்றோம்னா, ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுல என்ன பண்றோம், சாயத்தை வந்து ஊத்தி வைக்கிறோம். திரும்ப என்ன பண்றோம்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஊதுவத்தியை வந்து ஏத்தி வைக்கிறோம். அப்புறம் ஒரு மேசைக்கு மேல என்ன பண்றோம், ஒரு புத்தகத்தை வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும்னா, இந்த தண்ணியில இருக்கிற இந்த சாயம் என்ன ஆயிருக்கும்னா, அந்த சாயம் வந்து தண்ணி ஃபுல்லா வந்து கலந்துருக்கும். அதே போல இந்த ஊதுவத்தி இருக்கு இல்லையா, இதனுடைய வாசம் அந்த அறை ஃபுல்லாவே வந்து கலந்துருக்கும். அதே போல இங்க இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, ஆனா இந்த புத்தகம் வந்து என்ன ஆயிருக்காது, எந்த இடத்துக்கும் நகர்ந்திருக்காது, அதே இடத்துல இருந்திருக்கும். அப்போ இதுல இருந்து அந்த பரவும் பண்பு வந்து எது எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரவத்துக்கும் வாயுவுக்கும் பரவும் பண்பு அதிகமா இருக்கு. திண்ம பொருளுக்கு வந்து பரவும் பண்பு கிடையாது. இதுலயே வந்து வாயு வந்து உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து அறை ஃபுல்லா அந்த வாசனை பரவிடும் இல்லையா, இதுக்கு வந்து அந்த பரவும் பண்பு ரொம்ப அதிகமா இருக்கு வாயுவுக்கு. அதுவே வந்து இந்த திரவமும் இந்த சாயமும் வந்து ஒன்னோடு ஒண்ணு கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த பரவும் பண்பு வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆக மொத்தம் ரெண்டுத்துக்குமே பரவும் பண்பு வந்து இருக்கு, திண்மத்துக்கு மட்டும் பரவும் பண்பு இல்லை. ஓகேவா. அதுக்கு அடுத்து பாருங்க, திண்ம திரவ வாயுல இருக்க அந்த துகள்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திண்ம பொருள். இதனுடைய துகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஓகேவா. கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இதற்கான இடைவெளி வந்து கம்மியா இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதோட வந்து எப்படி இருக்கும்னா ஒரே ஆர்டரா இருக்கும். ஓகேவா, லைனா இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லு. ஓகேவா. அடுத்தது பாருங்க திரவம். திரவம்னு பாத்தீங்கன்னா திண்மத்தை விட இதனுடைய நெருக்கம் கம்மியா இருக்கு. இங்க பாருங்க, இதனுடைய
கேப் எவ்வளவு அதிகம் இருக்கு இல்லையா, அப்ப இடைவெளி வந்து அதிகமா இருக்கும், நெருக்கம் கம்மியா இருக்கும். அதே நேரத்துல இது வந்து ஒரு ஆர்டரா, இது போல வந்து ஆர்டரா இல்லாம தாறுமாறாக ஒழுங்கற்ற நிலையில இருக்கு இல்லையா, அப்போ திரவத்துல இது போல இருக்கும். எடுத்துக்காட்டு நீர். அதுக்கு அடுத்து பாருங்க வாயுக்களில் உள்ள துகள்கள். இது வந்து வாயுக்களில் உள்ள துகள்கள் எப்படி இருக்குன்னா அதிக இடைவெளியோடு இருக்கும். ஓகேவா, இங்க இருக்கிற இந்த இடைவெளியை விட இந்த இடைவெளி வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அதிக இடைவெளியோட இருக்கும், அதோட நகரக்கூடியதா இருக்கும். ஓகேவா, இது ஒரே இடத்துல இருக்காது. கொஞ்ச நேரத்துல வந்து இது வந்து இங்க வந்துடும், இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். ஓகேவா, அது என்ன ஆயிட்டே இருக்கும், நகர்ந்துகிட்டே வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா காற்று. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்த பண்போடு வந்து ஒப்பிடுறது. ஓகேவா, திண்மத்துடைய அழுத்த பண்பு, திரவத்துடைய அழுத்த பண்பு, வாயுடைய அழுத்த பண்பு, இது மூணையும் வந்து ஒப்பிட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிரஞ்சு இருக்கு இல்லையா, இது போல வந்து 3 சிரஞ்சு எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா சுண்ணக்கட்டி தூள், அதாவது சுண்ணாம்பு தூளை வந்து இதுல ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ரெண்டாவது வந்து இதுல நீரை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். மூணாவது பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே ஃபில் பண்ணாம பிஸ்டனை மட்டும் வந்து இழுத்து விட்டா என்ன ஆகும், அதுல வந்து காற்று வந்து ஃபில் ஆயிடும் இல்லையா, காற்று வந்து இருக்கு. இப்போ இது என்ன பண்றோம்னா இந்த பிஸ்டனை நம்ம மேல இருந்து அழுத்துறோம். அழுத்தும் பொழுது நம்மளால அழுத்த முடியுமானா அழுத்த முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு, திண்மம் இருக்கு. அப்ப திண்மம் வந்து அழுத்தத்திற்கு உட்படாது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து நீர் இருக்கு. இப்ப வந்து இந்த பிஸ்டனை நம்ம அழுத்துறோம். இப்படி அழுத்தும் போது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தும் பொழுது நம்மளால அதை அழுத்த முடியும். அப்போ அதுல திரவம் இருக்கு, இது வந்து சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் காத்து மட்டும்தான் இருக்கு இல்லையா. இப்ப இதை வந்து நம்ம அழுத்தும் பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்த வேண்டியதில்லை. லைட்டா அழுத்தும் பொழுதே அது என்ன ஆயிடும், கீழ் நோக்கி வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்க வந்து வாயு இருக்கு, இது வந்து அதிக அளவு வந்து அழுத்தத்திற்கு உட்படுது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்க, வாயு நிலையில் உள்ள ஒரு பொருளை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வை வந்து என்னன்னு சொல்றோம்னா திரவமாக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ வந்து சாதம் வந்து சூடா இருக்கிற சாதத்தை நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி போட்டு வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திறந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா அந்த அந்த ஹாட் பாக்ஸ் மூடியில என்ன இருக்கும்னா சின்ன சின்னதா நீர் துளிகள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த நீர் துளிகள் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூடான சாதத்துல இருந்து வந்த ஆவி இருக்கு இல்லையா, அந்த வாயுவானது என்னவா மாறி இருக்கும், திரவமா வந்து மாறி இருக்கும். இதுதான் வந்து திரவமாக்கல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா, இப்போ இந்த வாயு எப்படி திரவமா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாயுக்கு வந்து என்னன்னா அழுத்தம் வந்து அதிகரிக்குது. ஓகேவா, அதை வச்சு மூடும் பொழுது என்ன ஆகுது, அதனுடைய அழுத்தம் அதிகரித்து அந்த மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகுதுன்னா நெருங்கி வருது. இப்போ வாயுக்கு மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப இடைவெளியோட இருக்கும். அழுத்தப்படும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அந்த மூலக்கூறுகள் நெருக்கமா ஆயிட்டு அதனுடைய வெப்பநிலை குறைந்து என்னவா மாறுது, மூலக்கூறுகளுடைய ஆற்றல் குறைந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வந்து அது மாறுது. ஓகேவா, இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு டம்ளர்ல வந்து நம்ம தண்ணி எடுத்து போயிட்டு ஃப்ரீசர்ல வைக்கிறோம். ஓகேவா, ஃப்ரீசர்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது என்னவா மாறினா ஐஸ் கட்டியா மாறி இருக்கும் இல்லையா. அப்போ டம்ளர்ல நாம வச்சது திரவம், ஆனா அது என்னவா மாறி இருக்கு, திடப்பொருளா மாறி இருக்கு. அப்போ ஒரு திரவம் திடப்பொருளா மாறுறதுக்கு என்னென்ன ஆகணும், அங்க வந்து என்ன ஆயிருக்கும்னா அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த திரவத்தின் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு மூலக்கூறுகள் நெருங்கி வந்திருக்கும். ஓகேவா, இப்ப திரவம்னா மூலக்கூறுகள் கொஞ்சம் இடைவெளியோட இருக்கும் இல்லையா, திடப்பொருளா தான் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு பார்த்தோம் இல்லையா. அப்ப அது போல அந்த மூலக்கூறுகளுக்கு இடையான இடைவெளி குறைந்து நெருங்கி வந்திருக்கும், அதனுடைய வெப்பநிலை வந்து குறைந்திருக்கும். இப்ப நாம வந்து டம்ளர்ல நாம தண்ணி வைக்கும் போது அது என்ன வெப்பநிலையில வச்சிருப்போம்னா அரை வெப்பநிலையில வச்சிருப்போம். அப்போ அது ஃப்ரீசருக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து 0க்கும் கீழே போயிட்டு தான் அது வந்து ஐஸ் கட்டியாவே மாறி இருக்கும். அதனால மூலக்கூறுகளுடைய ஆற்றல் குறைந்து அது என்னவா ஆகுது, திரவம் வந்து என்னவா மாறி இருக்கும், ஒரு திரவம் திண்மமா மாறி இருக்கும். அதே மாதிரிதான் அதே ப்ராசஸ் தான் வந்து இங்க வாயுவும் வந்து திரவமா மாறுறதும். ஓகேவா, ஓகே, அடுத்தது திண்ம திரவ வாயுக்களுடைய பண்புகள் பாருங்க. திண்ம பொருள் வந்து குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டதா இருக்குது. ஓகேவா, இதனுடைய ஒரு திண்ம பொருள்னா அதற்கு குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் இருக்கு. ஓகேவா, ஆனா திரவம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ எந்த கொள்கலன்ல வந்து அதை வைக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான வடிவத்தை வந்து திரவம் பெறுது. வாயுவை பொறுத்த வரைக்கும் வடிவமோ பருமனோ ரெண்டுமே வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அழுத்தத்திற்கு உட்படாது. இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, திண்மம் வந்து அழுத்தத்திற்கு உட்படாது, திரவம் வந்து சிறிதளவு உட்படும், இது வந்து அதிக அளவு, வாயு அதிக அளவு உட்படும். அதுக்கு அடுத்தது துகள்களுக்கு இடையேயான இடைவெளி எப்படி இருக்கும்,
இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கும், துகள்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல திரவம்னு பாத்தீங்கன்னா இடைவெளி அதிகமா இருக்கும், நெருக்கம் துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, கொஞ்சம் நெருக்கம் ரொம்ப அதிகமா நெருக்கமா இருக்காது, கொஞ்சம் இடைவெளியோட தான் இருக்கும், எளிதில் நகரும் தன்மையுடையதாகவும் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, துகள்களுக்கு வாயுன்னு பாத்தீங்கன்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்குது, துகள்கள் மிகவும் தளர்வாக இருக்கும். ஓகேவா, அதனால இது என்ன ஆயிட்டே இருக்கும், நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட் பாருங்க, திண்மத்தின் துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. அப்ப துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவு ஈர்க்கவே தான் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஓகேவா, திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு. இதுலயும் ஈர்ப்பு விசை இருக்கு, ஆனா திண்ம அளவுக்கு அதிகமா இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாயு துகள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. இப்ப வாயு துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. 5வது பாயிண்ட் பாருங்க, திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. ஓகேவா, இப்போ ஒரு திண்மம் ஒரு ஷேப்ல இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும், அந்த ஷேப் எப்பவுமே மாறாது. திரவ துகள்கள் எளிதில் நகரும், இதுல இருக்கிற துகள்கள் என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில நாம இப்போ ஏதோ ஒரு சாயத்தை ஊத்துறோம்னா அந்த சாயம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அதை கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரே இடத்துல இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நகரும். அதனால திரவத்தின் துகள்கள் என்ன ஆகும், நகரும். வாயுவின் துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். இப்ப வாயுல என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, இதுக்கும் அதுக்கும் என்ன பண்ணும், நகர்ந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்க, தூய பொருள்கள் மற்றும் கலவைகள். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தூய பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தரம் குறைந்த பொருளோ இல்ல தீய பொருளோ இல்லாம ஒரு நல்ல தரமான பொருளா இருந்துச்சுன்னா அதை தூய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஆனா வேதியியலாளரை பொறுத்த வரைக்கும் தூய்மைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூய பொருள்ன்றது ஒரே தன்மையான துகள்களால் ஆனதா இருக்கணும். ஓகேவா, வேற வேற துகள்கள் கலக்காம ஒரே தன்மை உடைய துகள்களால் ஆனதுதான் தூய பொருள்னு சொல்றாங்க. அப்ப தூய பொருள் எப்படி இருக்கலாம்னா தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். ஒரு தனிமமோ இல்ல சேர்மமோ எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுல ஒரே தன்மை உடைய துகள்கள் தான் இருக்கணும், அதுதான் தூய பொருள். இப்ப தனிமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் ஆனது தனிமம். இப்ப தனிமம்ன்றது என்னன்னா ஒரே வகையான அணுக்களால் ஆனதுதான் தனிமம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மூலக்கூறுன்றது என்னன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்தது ஒரு மூலக்கூறு. ஓகேவா, அப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்தது ஒரு மூலக்கூறு. தனிமம்னா என்ன, ஒரு சின்ன ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாவது ஒரு தனிமம். ஆனா சேர்மம்னா என்னன்னு பாருங்களேன், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து இருந்தால் அதை சேர்மம்னு சொல்றோம். ஓகேவா, இப்ப நீர் இருக்கு இல்லையா, இப்ப வாட்டர் H2O அப்படின்னு சொல்லுவோம். H2O இது வாட்டர் இல்லையா, இப்போ இதுல இது ஒரு சேர்மம், ஏன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் இருந்தா அது ஒரு தனிமம், ஆக்சிஜன் மட்டும் இருந்தா அது ஒரு தனிமம். இப்ப 2 தனிமங்கள் சேர்ந்து தான் நம்மளுக்கு நீர் உருவாகுது இல்லையா, வேதியியல் சேர்க்கை முறையில இது சேர்ந்திருக்கு. ஓகேவா, இதுவும் வாயு இதுவும் வாயு, ஆனா இது சேர்ந்து நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு நீரா கிடைக்குது. அப்போ இது வேதியியல் சேர்க்கை முறையில சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி கிடைச்சா இததான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சேர்மம் அப்படின்னு சொல்றோம். அதுவே கலவை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலவைன்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் கொண்டதுதான் கலவை. ஓகேவா, அப்போ பகுதி பொருட்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட் சாலட்ல ஒரு 4-5 வகையான பழங்களை போட்டு வைக்கிறோம் இல்லையா, இப்ப அது வேதியியல் முறையில எல்லாம் சேர்க்கறது இல்ல, அப்படியே சும்மா கலந்து வைக்கிறோம். இந்த மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கலந்து வச்சா அதை கலவை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, அந்த ஒரு மிக்சர் நம்மளுக்கு கலவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க பழங்கள் இருக்கிற இந்த பாத்திரம், இது கலவை. அதுக்கு அடுத்து பாருங்க பொங்கல், இந்த பொங்கல்ல அரிசி பருப்பு உப்பு மிளகு நெய் இதெல்லாம் கலந்துதான் உருவாக்குறோம் இல்லையா, அப்ப இதுவும் ஒரு கலவை. அதுக்கு அடுத்தது பாருங்க காய்கறி கலவை. ஓகேவா, இப்ப நம்ம கடையில இருந்து என்ன பண்றோம், காய்கறிகள் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அப்ப அந்த காய்கறிகள் எல்லாம் கலந்து வருது, அப்ப அது ஒரு கலவை. அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் சாலட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுவும் ஒரு கலவை தான். அதுக்கு அடுத்தது பாருங்க சோடாவும் ஒரு கலவை. இதுல என்னென்னலாம் கலந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நீர் இருக்கு,
அப்புறம் இனிப்புக்காக என்ன பண்ணிருப்பாங்க, சக்கரை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலருக்காக கலர் பொடி போட்டிருப்பாங்க. அதோட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு இல்லையா, அப்ப இதுவும் வந்து ஒரு கலவை. அதுக்கு அடுத்தது பாருங்க, காற்றும் வந்து ஒரு கலவை தான். அதுல வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள், இது போல பல வாயுக்கள் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா காற்று வந்து உருவாகுது இல்லையா. அப்ப இது வந்து இதுவும் வந்து ஒரு கலவை. அதே போல பாருங்க, பாலும் வந்து ஒரு கலவை தான். பால்ல என்னென்னலாம் கலந்துருக்கு பாருங்க, நீரு, புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்கள் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால பாலும் வந்து ஒரு கலவை. இப்போ கலவையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற பகுதி பொருட்களுடைய அளவு ஒரு நிலையான விகிதத்துல இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா. இப்போ வந்து 2 டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு டம்ளர்ல என்ன பண்றோம்னா ஒரு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு என்ன பண்றோம், 1 ஸ்பூன் சக்கரை போடுறோம். இன்னொரு டம்ளர்ல அரை லெமனை புழிஞ்சு விட்டு என்ன பண்றோம், 2 ஸ்பூன் சக்கரை போடுறோம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் டம்ளர்ல லெமன் ஜூஸ் வந்து அதிகமாகுது, 2வது டம்ளர்ல லெமன் ஜூஸ் கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் டம்ளர்ல சக்கரை கம்மியாகுது, செகண்ட் டம்ளர்ல சக்கரை வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா. அப்போ அதனுடைய விகிதங்கள் வந்து மாறி போயிருக்கு. ஆனா 2 டம்ளர்ல இருக்கிறதுமே வந்து கலவை தான். ஓகேவா. அப்போ கலவைக்கு அதனுடைய பகுதி பொருளுடைய விகிதம் எப்படி இருந்தாலும் வந்து அவசியம் இல்லை. ஓகேவா. எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த விகிதத்துல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எதுவும் கிடையாது. அப்போ கலவைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட ஒரு தூய்மையற்ற பொருள் தான் வந்து கலவை. ஓகேவா. கலவையுடைய பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் வந்து இருக்கலாம். இப்ப கலவைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து ஒரு கலவை வந்து உருவாகலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, 22 கேரட் தங்கத்துல இருக்கிற தங்கம் மற்றும் தாமிரம் இது ரெண்டும் கலந்து உருவாக்கப்படுற பொருள். அப்படி இல்லைன்னா தங்கம் மற்றும் காட்மியம் இது ரெண்டும் சேர்ந்து, தங்கமும் காட்மியமும் சேர்ந்து உருவாகிற பொருள். இது ரெண்டுமே வந்து கலவைதான். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து வந்து உருவாகலாம், ஒரு கலவையாக வந்து உருவாகலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சோடா நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நீரு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து சேர்மம் தான். அந்த சேர்மங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு சோடா கிடைச்சிருக்கு. அப்ப இதுவும் வந்து ஒரு கலவை. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு தனிமமும் ஒரு சேர்மமும் சேர்ந்து ஒரு கலவையாக உருவாகலாம். அப்போ அயோடின் மற்றும் ஆல்கஹால். ஓகேவா. அயோடின்றது ஒரு தனிமம், ஆல்கஹால்ன்றது சேர்மம். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு டிஞ்சர் வந்து உருவாக்குறோம் இல்லையா. அப்போ இதுவும் வந்து ஒரு கலவை. கலவையை பிரித்தல். அப்போ கலவையை பிரித்தல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நேரத்திலயும் எல்லா கலவையும் வந்து நம்ம பிரிக்க போறது இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பிரிப்போம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, காஃபி, ஐஸ்கிரீம் இது ரெண்டுமே வந்து கலவை தான். காஃபினா என்ன, பால், காஃபி பொடி, சக்கரை எல்லாம் கலந்துருக்கலாம், இது ஒரு கலவை. ஐஸ்கிரீமும் அது போலதான். அதுல வந்து நிறைய என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் பொடி இருக்கும், ஐஸ்கிரீம் வந்து பால் இருக்கும், கிரீமு, நட்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா. அப்ப இது ரெண்டுமே வந்து கலவைதான். ஆனா இதை வந்து நாம என்ன பண்றது இல்ல, பிரிக்கிறது இல்ல, அப்படியேதான் வந்து அதை பயன்படுத்துறோம். அதுவே நம்ம பூமியில இருந்து கனிமங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து பயன்படுத்த முடியாது. அந்த கனிமத்துல இருந்து என்ன பண்ணும், உலோகங்களை தனியா வந்து பிரிச்சு எடுக்கணும். அப்போ ஒரு கனிமத்துல இருந்து அதனுடைய பகுதி பொருள்களை பிரித்தெடுத்தாதான் நம்மளால அதை பயன்படுத்த முடியும். அதை உருவாக்கி அதை வச்சு என்ன பண்ணலாம், வேற பொருட்களை உருவாக்கி அதை பயன்படுத்த முடியும் இல்லையா. அப்போ தாதுக்கள்ல இருந்து அதனுடைய உலோகங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, பிரித்தெடுக்கும் முறை வந்து அவசியமா வந்து தேவைப்படுது. ஓகேவா. இந்த முறையை தான் வந்து பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கலவையில இருந்து அதனுடைய பகுதி பொருட்களை தனித்தனியா பிரிக்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து பிரித்தெடுத்தல்னு சொல்றோம். இப்ப ஏன் வந்து நம்ம கலவைகளை தனியா பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற மாசுக்களையும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களையும் வந்து நீக்குவதற்காக பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அரிசியில இருக்கிற கற்களை வந்து நீக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா, பயன் தராத ஒரு பொருள்ல இருந்து பயன் தரக்கூடிய பொருளை வந்து பிரிச்சு எடுக்கிறது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, பெட்ரோலியத்துல இருந்து பெட்ரோலை பிரித்து எடுத்தல். அதுக்கடுத்து 3வது பாருங்க, ஒரு பொருளை மிகுந்த தூய்மையான நிலையில வந்து மாற்றுவதற்காக பிரிக்கிறது. ஓகேவா. அதுல இருக்கிற தூசியெல்லாம் நீக்கிட்டு தூய்மையா உருவாக்கணுன்றதுக்காக பிரித்தெடுத்தல். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை வந்து பிரித்தெடுக்கிறது. ஓகே. அடுத்தது பாருங்க, கலவைகளை பிரிக்கும் முறைகள் பார்க்கலாம். இப்போ ஒரு கலவையை வந்து எதன் அடிப்படையில வந்து பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலவையில உள்ள பகுதி பொருள்களுடைய பண்புகளின் அடிப்படையில் தான் வந்து பிரிப்போம். ஓகேவா. இப்போ ஒரு கலவையில ஒரு 2-3 பொருள்கள் கலந்துருக்கும் இல்லையா, அந்த பொருள்களுடைய பண்புகளின் அடிப்படையில தான் அந்த கலவை வந்து பிரித்தெடுக்கப்படுது. அப்போ பொருள்களுடைய அளவு, அதனுடைய வடிவம்,
அதனுடைய இயற்பியல் தன்மையான திட திரவ வாயு இதன் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்றோம், அந்த பிரித்து எடுக்கிற முறையை வந்து நம்ம தேர்வு செய்யறோம். இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டுதல் பார்க்கலாம். வடிகட்டுதல்னா என்னன்னா, இப்போ வந்து டீயை வந்து வடிகட்டுறோம், ஃபில்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம், டீயை வடிகட்டுறோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு டீ திரவமா இருக்கிற டீ தனியா கிடைக்கும். அதனுடைய திடப்பொருளா இருக்கிற அந்த டீ தூளுடைய வேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து தனியா ஃபில்டர்ல நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு திண்ம பொருளும் திடப்பொருளும் கலந்து இருந்தா நம்மளுக்கு என்ன, அதை என்ன முறையில பயன்படுத்தலாம், வடிகட்டுதலை வந்து பயன்படுத்தி பிரித்தெடுக்க முடியும். அதுக்கு அடுத்து பாருங்க சலித்தல். சலித்தல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு அளவுடைய திடப்பொருள்கள், இப்போ ரெண்டுமே திடப்பொருள் தான், ஆனா வேற வேற அளவு, அதனுடைய சைஸ் வந்து வேற வேற இருக்கு. அப்படிப்பட்ட பொருள்களை ஜல்லடைய வைத்து சலிச்சு வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிரித்தெடுக்கலாம். இந்த முறைக்கு தான் வந்து சலித்தல் அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, மாவுல இருந்து தவிடு நீக்கிறது, அதோட மணல்ல இருந்து சரளை கற்களை நீக்குதல். இப்ப கட்டுமான பணிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்போ அதுல மணலு கற்கள் எல்லாம் கலந்து இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, கம்பியாலான ஒரு சல்லடைய வச்சு சலிச்சு எடுப்பாங்க. அப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன மணலும் வந்து திடப்பொருள் தான், அதுல இருக்கிற கற்களும் வந்து திடப்பொருள் தான். அது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு வந்து சலித்தல் முறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க கடைதல். கடைதல்னா என்னன்னா, மிகச்சிறிய அளவுல இருக்கிற கரையாத திடப்பொருள்களை அதனுடைய திரவத்திலிருந்து பிரித்து எடுப்பதுதான் வந்து கடைதல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயிர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து கடைதல் முறை. அதுக்கு அடுத்தது பாருங்க துணி துவைக்கும் எந்திரத்துல வந்து நம்ம இப்ப வாஷிங் மிஷின்ல துணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது துணி துவைச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணணும்னா, தண்ணி எல்லாத்தையும் வந்து வடிகட்டிட்டு என்ன பண்ணுவோம், நல்லா வந்து உலர்த்தி கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. இப்போ நம்ம வாஷிங் மிஷின்ல அந்த துணியை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி சொட்டவே சொட்டாது, அந்த அளவுக்கு நல்லா உலர்த்தி கொடுக்கும். இந்த முறையை தான் வந்து மைய விலக்கல் முறை அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், துணி துவைக்கும் இந்த இயந்திரத்துல வந்து பயன்படுத்துற முறை என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைய விலக்கல் முறை வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க கதிரடித்தல். கதிரடித்தல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லு கோதுமை போன்ற தானியங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய செடியில இருந்து வந்து பிரிச்சு எடுக்கிற முறையை தான் வந்து கதிரடித்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இந்த வந்து கிராமப்புறத்துல இருக்கிறவங்க பார்த்திருப்பீங்க, சினிமாவில் கூட வந்து பார்த்துருக்கலாம். நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க வந்து நேர்ல பார்க்கலனாலும் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இது போல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் வந்து அறுவடை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல வந்து அறுவடை முடிஞ்சோடனே இது போல கட்டா என்ன பண்ணிடுவாங்க, நெல்லை வந்து கட்டி வந்து வச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் பொழுது இந்த செடியில இருக்கிற இந்த தானியங்கள் எல்லாமே வந்து கீழே கொட்டிடும், ஃபுல்லாவே கொட்டிடும். ஒரு சிலது இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, களத்துல வந்து இந்த அடிச்ச இந்த செடி எல்லாத்தையும் ரவுண்டா போட்டு என்ன பண்ணுவாங்க, மாட்டை வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிதிக்க வைப்பாங்க. அப்படி மிதிக்கும் பொழுது என்ன ஆகுனா, மீதி இருக்கிற அந்த தானியங்களும் என்ன ஆயிடும்னா கீழே வந்து கொட்டிடும். ஓகேவா. இதுல இந்த மாதிரி கையில புடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க இல்லையா, இந்த முறையை தான் வந்து கதிர் அடித்தல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க தூற்றுதல். தூற்றுதல்னா என்னன்னா, இப்ப கதிர் அடிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு நெல்லு கிடைச்சிடும், ஆனா அது வந்து தூய்மையானதா இருக்கும்னா இருக்காது. அதுல நிறைய வந்து வைக்கோல் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், நிறைய தூசி உமி எல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து நம்மளுக்கு அந்த நெல் வந்து கிடைக்கும். அதை வந்து கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூற்றுதல் முறையை பயன்படுத்துவாங்க. முரத்துல வந்து நெல்லை அள்ளிட்டு இது போல வந்து மேல இருந்து இப்படி கொட்டுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து கனமான அந்த நெல் வந்து என்ன ஆயிடும், அங்க கீழே வந்து கொட்டும். அந்த ரொம்ப மென்மையா இருக்கிற அந்த தூசி என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இங்க கொட்டும். ஓகேவா. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கொட்டும். நம்மளுக்கு வந்து இங்க வந்து நெல் தானியங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த முறை தான் வந்து தூற்றுதல் முறை. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க உமி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதையுடைய அல்லது ஒரு தாவரத்தை சுற்றி இருக்கிற கடினமான மற்றும் பாதுகாப்பான ஒரு பகுதியை தான் வந்து உமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஒரு விதையை சுற்றி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தானியத்தை சுற்றி இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமானதா இருக்கும். ஓகேவா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா. கனமானது இல்ல, கடினமானது. கனம்னா வெயிட், கடினம்னா என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த உமி. அதோட அது எப்படி இருக்கும், பாதுகாப்பான ஒரு உரை. ஓகேவா. அந்த தானியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரையா வந்து இருக்குது. அப்போ நெல்லுக்கு மேல இருக்கிற அந்த உரை வந்து உமின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அரிசி வளர்ற காலங்கள்ல அரிசியை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து அது இருக்குது. கட்டுமான பொருள்களாக அந்த உமி எது எதுக்கெல்லாம் பயன்படுது பாருங்க, கட்டுமான பொருள்களாக பயன்படுது, மின்காப்பு பொருள்களாகவும் எரிபொருளாகவும் வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அரிசியில இருந்து கற்களை எடுப்போம் இல்லையா, இது வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல் முறைதான். ஓகேவா? அப்போ இது எதன் அடிப்படையில வந்து பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய. ஓகேவா? இப்போ ரெண்டு திடப்பொருள் மிக்ஸ் ஆயிடுச்சு, அதை வந்து நம்மளால எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்ப வந்து நம்ம இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து காய்கறி கடைக்கு போறோம், காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வரோம், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோமா, எல்லாத்தையும் ஒரே பையில போட்டு எடுத்துட்டு வரோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வைப்போம் இல்லையா, அப்ப நம்மளால அதை என்ன பண்ண முடியுது, எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியுது. அப்போ இந்த முறையை தான் வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாருங்க காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறைனா, இப்போ ஒரு தானியத்துல இரும்பு துகள்கள் வந்து தெரியாம தவறுதலா கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த காந்தத்தை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த இரும்பு துகள்களை வந்து தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அப்போ காந்த தன்மை உடைய, காந்தத்தால் கவரும் பொருள்களை, காந்த தன்மையுடைய பொருள்களை காந்த தன்மை இல்லாத பொருள்களை வச்சு என்ன ரெண்டு பொருளும் கலந்துருச்சுன்னா காந்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காந்த பிரிப்பு முறையை வந்து பயன்படுத்தி அதை பிரிக்க முடியும். அதுக்கு அடுத்தது படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல நிறைய தூசி இருக்கும் இல்லையா. இப்ப அரிசியில வந்து சில உமி எல்லாம் இருக்கும், சில தூசி இருக்கும். இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணுவோம்னா தண்ணியை ஊத்தி அதை கழுவும். அப்படி கழுவும் போது என்ன ஆகும்னா, அரிசி வந்து வெயிட் கனமானது, அதனால அது வந்து என்ன ஆயிடும், பாத்திரத்துக்கு அடியில தங்கிடும். தூசி வந்து ரொம்ப லேசானதா இருக்கிறதுனால தண்ணிக்கு மேல மிதங்கும் இல்லையா. அப்ப தண்ணியை வடிகட்டும் போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து போயிடும். அப்போ 2-3 டைம் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமான அரிசி கிடைக்குது இல்லையா. இதுதான் வந்து படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இங்க களிமண் கலந்த ஒரு கலங்கலான ஒரு நீர். ஓகேவா? இதை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறோம். இதை என்ன பண்றோம்னா கொஞ்ச நேரம் அசைக்காம அப்படியே வச்சிடறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணெல்லாம் வந்து அடியில தங்கிட்டு மேல தெளிந்த நீர் இருக்கும். இதுதான் வந்து படிய வைத்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது தெளிய வைத்து இருத்தல்னா என்னன்னா, இப்ப வந்து தண்ணி தெளிஞ்சிடுச்சு இல்லையா, தெளிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்றோம்னா, நம்ம என்ன பண்றோம்னா அந்த கீழே இருக்கிற இந்த வண்டல் இருக்கு இல்லையா, இது வந்து தண்ணியில கலங்காம பொறுமையா எடுத்து அது என்ன பண்றோம், இருத்து எடுக்கிறோம், இன்னொரு பாத்திரத்துல இருத்து எடுக்கிறோம். இதுதான் வந்து தெளிய வைத்து இருத்தல். அப்ப இந்த தெளிய வைத்து இருத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிய வைத்தலை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு செயல் தான் வந்து தெளிய வைத்து இருத்தல். ஓகேவா? இப்ப அடியில் தங்கி இருக்கிற அந்த பகுதியை வண்டல் அப்படின்னு சொல்றோம். தெளிந்து மேல இருக்கிற இல்லையா அந்த நீரை வந்து தெளிந்த நீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க வடிகட்டுதல். வடிகட்டுதல்னா என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்ப டீ ஃபில்டர் பண்றது பார்த்தோம் இல்லையா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இங்க தெளிய வைத்து இருத்து இருக்கும் இல்லையா, இந்த தண்ணியை என்ன பண்றோம், திரும்ப வடிதாளை பயன்படுத்தி வடிகட்டுறோம். வடிகட்டும் போது அதுல இருக்கிற இன்னும் சில பொருட்கள்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த வடிதாளுக்கு மேலேயே வந்து நின்றுடுது. கீழே வந்து நம்மளுக்கு இன்னும் தூய்மையான நீர் வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து வடிகட்டுதல் அப்படின்னு சொல்றோம். இங்க கீழே இறங்குது இல்லையா அந்த திரவம், அதை வந்து வடிநீர்னு சொல்றோம். மேல இருக்கு இல்லையா அந்த கரையாத பகுதி, அதை வந்து வண்டல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க மேலும் அறிவோம் பாருங்க. இப்ப பிரித்தெடுத்தலை முழுமையாக்குவதற்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு சில பொருட்களை வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே முறையை பயன்படுத்தி நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஆனா ஒரு சில பொருட்களை ஒரே முறையை வந்து பயன்படுத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளை பயன்படுத்தி வந்து அதை வந்து நம்ம செயல்படுத்தலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா, நீர்ல கலந்துள்ள மணலும் உப்பும் வந்து கலந்துருக்கு. ஒரு தண்ணியில மணலும் கலந்துருக்கு, உப்பும் கலந்துருக்கு. ஓகேவா? இப்ப இதை எந்தெந்த முறையில பயன்படுத்தி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிய வைக்கலாம். உப்பு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தண்ணியில கரைஞ்சு போயிட்டு இருக்கும் இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், படிய வைக்கிறோம். படிய வச்சோடனே மணல் வந்து படிஞ்சிடும், மேல தண்ணி கிடைக்கும். அதை தெளிய வைத்து இருத்துருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம், வடிகட்டுவோம். வடிகட்டுறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உப்பு தண்ணி தனியா மணல் தனியா கிடைச்சிடும். இப்போ உப்பையும் தண்ணியும் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆவியாக்குவோம். ஆவியாக்க உடனே நீர் என்ன ஆயிடும், ஆவியா மாறி போயிடும். அதை குளிர வைக்கும் போது நம்மளுக்கு அடியில உப்பு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பல முறைகளை பயன்படுத்தி தான் வந்து இந்த முறையை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், பிரித்து எடுத்திருப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க உணவு கலப்படம். உணவு கலப்படம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுப் பொருள்கள்ல தேவையற்ற பொருள்களோ அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களோ இருந்துச்சுன்னா அதை தான் வந்து உணவு கலப்படம்னு சொல்றோம். இந்த உணவு கலப்படம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கவனமின்மையால நடக்குது. அப்படி இல்லைன்னா சரியாக கையாளாத காரணங்களாலும் வந்து இந்த உணவு கலப்படம் வந்து நடக்குது. இப்ப நம்ம கடையில வாங்குற பொருள்கள்ல வந்து
தரமானதா இல்ல கலப்படம் இருக்குதா அப்படின்றத வந்து நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? குறிப்பா பாத்தீங்கன்னா உணவு பொருளை பொறுத்த வரைக்கும் தரமானதா இல்லையா, அதுல கலப்படம் இருக்கா இல்லையான்னு வந்து கண்டிப்பா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வேற ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், இப்போ ஒரு பென்சிலோ பென்னோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா எழுதலாம், என்ன பண்ணலாம், வந்து நம்ம அதை தூக்கி போட்டு போயிடலாம். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு நஷ்டமா இருந்தாலும் என்ன என்ன பண்ணலாம், அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அதுவே நம்ம ஏதோ ஒரு ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ சாப்பிட்டு அது வந்து கலப்படமானதா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகுனா உடல் நலம் வந்து தீங்கு விளைவிக்கும் இல்லையா? அதனால வந்து உணவு பொருள் வந்து கலப்படமானதா இல்லையா அப்படின்னு வந்து அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கலப்படம் செய்யப்பட்ட பொருளுடைய தூய பொருளின் உண்மை பண்புகளை பெற்றிருக்காது. ஓகேவா? இப்ப என்னன்னா, இப்போ ஒரு டம்ளர் பால் இருக்கு, தூய்மையான பசும்பால்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டம்ளர் பால் இருக்கு, அதுல வந்து கெடாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கலா கலந்துடுறாங்க. அப்ப இந்த ரெண்டு பாலுடைய பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. ஓகேவா? தூய பொருளுடைய பண்பும் அந்த கலப்படமான பண்பும் வேறுபாடு அடையும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, உதாரணமாக பயன்படுத்தப்பட்ட டீ தூளை என்ன பண்றாங்கன்னா காய வச்சு புதிய டீ தூள் கூட கலந்து வச்சிடுறது. அப்படி இல்லைன்னா மஞ்சள், நம்ம வந்து உணவுக்கு மஞ்சள் பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள்ல வந்து பிரகாசமான நிறத்தை கொடுக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் அல்லது வேதிப்பொருளை வந்து கலந்து வைக்கிறது. இதெல்லாம் தான் வந்து கலப்படம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கும் நுண்கிருமிகளை அழிப்பதற்கும் புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியான நீர் வடிகட்டிகள் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வாட்டர் பியூரிஃபயர் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா நீர்ல இருக்கிற மாசுகளை நீக்குது, நுண்கிருமிகளை வந்து அழிக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இப்போ வந்து நீர் வடிகட்டிகள் வந்து நீரில் உள்ள கிருமிகளை வந்து எதன் அடிப்படையில வந்து நீக்குது, எந்த கதிர்களை பயன்படுத்தி நீக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புற ஊதா கதிர்களை வந்து பயன்படுத்தி நீக்குறாங்க. அதுவே அதுல இருக்கிற மாசுகள் வந்து எதன் அடிப்படையில நீக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எதிர் சவ்வூடு பரவல் முறையில நீக்கப்படுது. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட நாம இந்த பாடத்துடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஓகேவா? இதெல்லாம் நினைவில் கொள்க பாருங்க. நிறையை உடையதும் இடத்தை அடைத்து கொள்வதும் ஆகிய பொருள்கள் பருப்பொருள்கள். பொருள்கள் அனைத்து பொருள்களுக்கும் மிகச்சிறிய துகள்களால் ஆனதா இருக்குது. அதோட பாருங்க, 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில திண்மம், திரவம் மற்றும் வாயு என பருப்பொருள்களை வகைப்படுத்தலாம். துகள்களின் அமைப்பை பொறுத்து, ஒன்னு வந்து துகள்களுடைய அமைப்பை பொறுத்து வந்து வகைப்படுத்தலாம், இன்னொன்னு அதற்கு இடையே இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை, ஈர்க்கும் தன்மையை பொறுத்து வந்து வகைப்படுத்தலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, துகள்களின் அமைப்பு மற்றும் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் அடிப்படையில தான் வந்து அந்த பொருள் திரவ, வாயு அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். ஒரு தூய பொருள் அப்படின்றது என்னன்னா ஒரே வகையான துகள்களை கொண்ட தனிமம் அல்லது சேர்மம் தான் வந்து தூய பொருள். கலவைன்றது என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு விகிதத்தில் இருக்கக்கூடிய தூய்மை அற்ற பொருள் தான் வந்து கலவை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கைகளால் தெரிந்தெடுத்தல். எளிதில் கண்களால் காணக்கூடிய பகுதி பொருள்களை கைகளால் பிரித்தெடுக்கும் முறைதான் வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல். அதுக்கு அடுத்தது பாருங்க, கலவையை பிரித்தல். கலவையை பிரிப்பதனால் பிரித்தல் கீழ்காணும் காரணங்களுக்காக நிகழ்த்தப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருள்களை நீக்குவதற்காகவும் தேவையான பொருளை பெறுவதற்காகவும் அதோட ஒரு பொருளை தூய்மையான நிலையில் பெறுவதற்காகவும் நம்மளுக்கு வந்து அந்த முறை வந்து பயன்படுது. ஒரு கலவையில் உள்ள பகுதி பொருள்களை பண்புகளை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறையை வந்து நம்ம நிர்ணயம் பண்றோம். இப்ப தூற்றல்ன்றது என்னன்னா கனமான மற்றும் லேசான பொருள்கள் கலந்திருந்தா அதை தூற்றல் முறையை பயன்படுத்துறோம். தெளிய வைத்து இருத்தல்னா என்னன்னா வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை வந்து, அப்ப கீழக்கிற வண்டலை பாதிக்காம மேலக்கிற தெளிந்த நீரை வந்து வடிகட்டி எடுப்போம் இல்லையா, அதான் தெளிய வைத்து இருத்தல். காந்த பிரிப்பு முறைனா காந்த தன்மை உடைய பொருளையும் காந்த தன்மை இல்லாத பொருளையும் பிரிக்கும் முறை. வண்டலாக்கல்ன்றது என்னன்னா கனமானதும் கரையாத தன்மையுடைய திடப்பொருள்கள். அப்ப அந்த நீர்ல வந்து கரையாத தன்மையுடைய திடப்பொருள்களை வண்டலாக வந்து படிய வைத்து பிரிக்கும் முறையதான் வந்து என்னன்னு சொல்றோம், வண்டலாக்கல்னு சொல்றோம். வடிகட்டுதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரையாத மிக நுண்ணிய திடப்பொருளை அதனுடைய திரவ பொருள்ல இருந்து என்ன பண்றோம், ஒரு வடிதாளை பயன்படுத்தி வடிகட்டும் முறை.
கலப்படம்ன்றது என்னன்னா ஒத்த வடிவம் உடைய தரம் குறைந்த பொருளை, அப்போ ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய தரம் கம்மியா இருக்கிற பொருளை ஒரு தூய்மையான பொருள் கூட சேர்த்து அதை தூய்மை இல்லாத பொருளாய் மாற்றுவது தான் வந்து கலப்படம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.